இங்க ரோகிணியை செக் பண்ண டாக்டருமே இந்த பக்கம் ரோகிணிக்கு ஒரு சொத்தப்பல்ல இருக்கிறதாவும் அது மூலமா தான் இன்ஃபெக்ஷன் பரவி இருக்கு. கண்டிப்பா இந்த சொத்தப்பல்ல எடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதிட்ட சொல்றாங்க. அப்ப ரோகிணியுமே பதறி போயிட்டு டாக்டர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல டாக்டர் வேண்டாம், எனக்கு அந்த பல்லுல வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே டாக்டர்கிட்ட பேசுறாங்க. ஆனா ஸ்ருதியுமே இருந்துகிட்டு விடா அப்படியா, இல்ல டாக்டர் அந்த பல்ல எடுத்துருங்க, சொல்ல போனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்க பல்லு இருந்தா ஒண்ணு விட்டா இன்னொரு பல்லுக்கு அப்படியே இன்ஃபெக்ஷன் பரவிக்கிட்டே இருக்கும், இப்பவே எடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்ருதியுமே டாக்டர்கிட்ட விடா அப்படியா பல்ல எடுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் டாக்டருமே ரோகிணிக்கு கரெக்டா வந்து அந்த வலி மறுக்கிற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பல்லையுமே பொடிங்க எடுத்துறாங்க. இந்த பக்கம் ரோகிணிக்கு ஐயோ வாயை கொடுத்து தேவையில்லாம நம்ம வாங்கி கட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி என்ன பண்றதுனே தெரியாம வேற வழி இல்லாம அவங்களும் பல்ல எடுக்க அலோவ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் ரோகிணிக்குமே பயங்கரமா பெயின் ஆயிடுது. அதே நேரத்துல அவங்க பேச முடியாம இவ்வளவு நேரம் நடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இப்ப உண்மையாவே மாறிடுச்சு. இப்ப ரோகிணிக்கு உண்மையாலுமே வாயை திறக்க முடியாமையும் அப்படியே வாயை திறந்தாலும் எதுவும் பேச முடியாத மாதிரி ஆயிப்போச்சு. சொல்லப்போனா ரோகிணி இதை பிளான் பண்ண மாதிரியே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரோகிணியும் இருந்துகிட்டு இந்த பக்கம் வெளியில வரும்போது இந்த பக்கம் ரோகிணி கிட்ட ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. இதை சாப்பிடுங்க, கொஞ்சம் பெயின் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஐஸ்கிரீம் வாங்கின ஸ்ருதியுமே இன்னும் ஒரு பாக்ஸ் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க, சொல்லப்போனா அதையும் நீங்க பில்ல ஆட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த ஐஸ்கிரீம் மொத்தத்தையும் வாங்கிட்டு அவங்களும் எப்பவும் போல இந்த பக்கம் ரோகிணி கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. அதே நேரம் அந்த மலேசியால இருந்து வந்து அந்த வயசான கப்பல் ரெண்டு பேருமே இந்த பக்கம் மீனா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, சொல்லப்போனா இப்படிப்பட்ட ஒரு விருதை நாங்க சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம ஊர்ல சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மீனாவோட சாப்பாட்டை ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க அண்ணாமலையுமே கண்டிப்பா மீனா ரொம்ப அருமையா சமைப்பா, எங்க வீட்லயே மீனாவோட சமையல் ரொம்பவே டாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை அவங்களுமே பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மலேசியா கப்பலுமே எப்படியாவது உங்க மருமக வந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்னால பேசியிருக்க முடியும், இப்ப அவங்களுக்கு பல்லு வலியும் போனதுனால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும் போது கரெக்டா இந்த பக்கம் மனோஜுமே உள்ள வராரு. மனோஜ் உள்ள வந்த உடனே இந்த பக்கம் விஜயாவுமே இவங்க தான் மனோஜ் என்னோட மூத்த பையன், சொல்லப்போனா அந்த பல்லு வலின்னு சொல்லி போனாங்க பாத்தீங்களா அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த மலேசியா கப்பலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதே நேரத்துல மனோஜுமே எப்பவும் போல அவங்களுக்கு வணக்கம் வச்சு ரொம்பவே ஹாப்பியா அவங்களுமே இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் அவ பல்லு வலியும் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இதை கேட்டோன்னா மனோஜுமே எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்திருப்பல்ல, நான் போய் ரோகிணி கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. பட் ஆனா அங்க பக்கத்துல இருக்க முத்துமே ஸ்ருதி போயிருக்காங்கடா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. இன்னொரு சைடு இந்த மலேசிய கப்பல் வீட்டை விட்டு கிளம்பின அடுத்த செகண்ட் எப்பவும் போல ஸ்ருதியும் ரோகிணியும் இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த பக்கம் முத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா ஸ்ருதியுமே வந்த வேகத்துல அங்க வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா ரோகிணிக்கு உண்மையுமே ஒரு பல்ல புடுங்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சொத்த பல்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் அதுக்காக தான் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, அந்த ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஐஸ்கிரீமா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு பயங்கரமா கடுப்பாகுது, இந்த ஸ்ருதி வேணும்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ருதி மேல கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயாவும் இருந்துகிட்டு என்ன ரோகிணி இந்த மாதிரி உனக்கு பல்லு வலி மட்டும் வராம இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க அப்பாவை பத்தி எல்லாம் கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே அந்த மலேசிய கப்பல்கிட்ட பேசின விஷயத்தை பத்தி ரோகிணிட்ட பேசுறாங்க. ரோகிணியுமே இந்த மலேசிய கப்பல் விஷயத்தை வெளியில எடுத்த உடனே இவங்களுமே இல்லாத எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, பெயினா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்குமே ரோகிணியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ரோகிணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணக்காரங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவங்க பண்ற விஷயம் எல்லாமே அவங்க அப்பா மலேசியா இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை மறைக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல அவர் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டுமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் வெளிநாடு போறதுக்காக இந்த பக்கம் முத்துக்கு ட்ரீட் வைக்கிறதா கேட்கறாங்க. அப்ப முத்துவுமே வேற வழி இல்லாம இந்த பக்கம் மீனாக்கு கால் பண்ணி மீனா ப்ளீஸ் மீனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சும்மா கம்மியா மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் மீனா கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. ஆனா மீனாவுமே விடாப்பிடியா வாய்ப்பே கிடையாது, அப்படி உங்களுக்கு பர்மிஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவை தட்டி கழிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஸ்ருதியுமே எப்பவும் போல எல்லாருமே வீட்டுல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க ரோகிணி கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி ரவி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரவிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரவியுமே அங்க ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்ல இங்க பொங்கல் செலிப்ரேஷன் வரதுனால அந்த செலிப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அங்க வர கஸ்டமருக்கு கிஃப்ட் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி நம்மளோட வியாபாரத்தை எப்படி வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஓனரோட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இது எதையுமே தெரியாத ஸ்ருதியுமே இங்க ரவிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ரவியுமே இந்த பக்கம் ஸ்ருதியோட கால்ல சைலண்ட்ல போட்டு அமைதியா அந்த பக்கம் அங்க நடக்கிற விஷயங்களை பத்தி ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்ருதியுமே ரொம்ப கோபத்தோட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக இவன் கால் பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் கால் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான், ஒரு எமர்ஜென்சினா கூட கால் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரவியுமே ஸ்ருதி கால் பண்றாரு. என்னாச்சு ஸ்ருதி, ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், என்ன இது இப்படி கால் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த பக்கம் ஸ்ருதி ரொம்ப கோபத்தோட ஏண்டா உனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் பேசலாம்னு சொல்லி கால் பண்ணிருக்கேன், நீ எதுவுமே தெரியாத மாதிரி என் காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்க, இந்த விஷயத்தை நீ கேள்விப்பட்டனா உண்மையுமே இங்க ரோகிணி மேல நம்ம சந்தேகப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்ருதியுமே ரோகிணி மேல இருக்க டவுட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ரவியுமே ரொம்பவே டவுட் ஆயிட்டு என்ன ஸ்ருதி சொல்றேன், அன்னையை பத்தியா பேசுற, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் ஸ்ருதியுமே இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோகிணி பயங்கரமா நாடகம் ஆடுறாங்க, அவங்களுக்கு மலேசியால யாருமே இல்லன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு அந்த பல் டாக்டர் கூட்டிட்டு போனால அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க எந்த ஒரு பெயினும் கிடையாது, எந்த ஒரு வலியும் கிடையாது, இங்க ரோகிணி ஆக்டிங் பண்ணிருக்காங்க, நான் தான் வாண்டடா ரோகிணி கிட்ட இருந்த ஒரு சொத்த பல்ல புடுங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போட்டேன், அதனாலதான் அவங்க எனக்காக தான் அந்த விஷயத்த பண்ணாங்க, சொல்ல போனா ரோகிணி ஏமாத்துனதுக்காக அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி
சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ரவிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. உண்மையை சொல்ல போனா இந்த விஷயம் மட்டும் முத்துக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் ஸ்ருதிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்ருதியுமே அடுத்தபடியா நான் முத்துக்கு தான் சொல்ல போறேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா முத்துக்கிட்ட இந்த விஷயத்தையும் கால் பண்ணி நான் பேச போறேன். ஏன்னா முத்து தான் எப்பவுமே ரோகிணி இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கவனமா இருந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா அவர்கிட்ட சொல்றப்போ இந்த மாதிரி ரோகிணி ஏமாத்துறாங்களா இல்லையாங்கிறத 100% அவரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்க ஸ்ருதியுமே வந்து ரவிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரவியுமே இங்க பார் ஸ்ருதி, அவசரப்படாத, முத்துக்கிட்ட நம்ம டைரக்டா பேசிக்கலாம், நேர்ல பேசிக்கலாம், எதுவும் கால் பண்ணி பேசிட்டு இருக்க வேண்டாம், அது இல்லாம தனியாரமா பேசுவோம். இப்ப நம்ம வீட்டுல வச்சு ஏதாவது பேசணும்னா வீட்டுல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நம்மளாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இந்த பக்கம் கொஞ்சம் காம் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க ஸ்ருதியுமே சரி ரவி நீ சொல்றதுக்காக கேட்கிறேன், ஆனா அடுத்த டைம் முதல்ல ஒழுங்கா கால் அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி ரவி கிட்ட எப்பவும் போல கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே மீனா கிட்ட எவ்வளவு பர்மிஷன் கேட்டும் மீனா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லடா வாய்ப்பே இல்ல, இந்த மாதிரி மீனா வேணவே வேணான்ட்டா, இப்ப போய் நான் குடிச்சிட்டு போனா அப்படிதான் என்ன ஒன்று இல்லன்னு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே நீ குடிக்க வேணாண்டா, சரி நைட்டு நாங்க குடிக்கிறப்ப நீ கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவையும் கூட இருக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேற வழி இல்லாம முத்துவுமே சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் மனோஜுமே இங்க போலீஸ் கிட்ட எப்பவும் போல அந்த ஃபுட்டேஜ் போட்டோ கேட்டிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே அந்த ஃபுட்டேஜ் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா அந்த டீடைல் இந்த பக்கம் மனோஜ் கிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்பவே இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. என்ன மனோஜுமே ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த பக்கம் அவங்க கிட்ட வந்து வேலை வாங்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டருமே இங்க பாருப்பா, நாங்க எப்ப தருவோமோ அப்பதான் தருவோம், உனக்கு தரணும்னு சொல்ல போனா எனக்கு அவசியமே கிடையாது, இந்த கேஸை நாங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்கோம், இதுல எந்த இடத்துல நாங்க வந்து விசாரிக்கிறோம், எந்த இடத்துல நாங்க போய் நாங்க செக் பண்ணுமோ அதை நாங்க பாத்துக்குவோம், நீ எங்க விஷயத்துல தலையிடாத, இந்த போட்டோ உனக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இங்க பாருங்க சார், அதெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் ரொம்பவே கடுப்பாயிட்டு இங்க பாருப்பா உனக்கு போட்டோ எல்லாம் தர முடியாது, நீ போக முதல்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜையும் அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் மனோஜுமே இங்க ரோகிணி கிட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இங்க பாரு ரோகிணி, நான் ஸ்டேஷன்ல அந்த போட்டோ கேட்டேன், அவங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க, ஆனா அந்த போட்டோ நமக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்தை இந்த பக்கம் ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ஆனா ரோகிணியுமே இங்க பயங்கரமான பல்லு வழியில படுத்துட்டு இருக்கிறதுனால மனோஜ் இப்போதைக்கு என்ன தொந்தரவு பண்ணாத, நாளைக்கு பேசிக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்தை தட்டி கழிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்துமே செட்ல உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் போல ஈவினிங் ஆன உடனே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு பயங்கரமா வந்து ஃபீலிங்கா இருக்கு, என்னடா இது எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம இந்த பக்கம் அவருமே வந்து சரி எனக்கு ஒரு பக்கம் ஊத்துக்கிட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவோட பேச்சை மீறி மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் அந்த ஒரு பக்கம் 2 ஆகுது 2 3 ஆகுது அப்படியே வந்து லாங் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா முத்து வந்து அதிகமா வந்து போதை ஆயிட்டாரு அப்படின்னா அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இங்க நிறையவே குடிச்சிட்டு இருக்காரு. அதே டைம் இந்த விஷயம் மட்டும் எங்க மீனாக்கு தெரிஞ்சது அப்படின்னா பயங்கரமான பிரச்சனையாக போகுது. இதை விட முக்கியமா எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்ருதி மட்டும் இந்த விஷயத்தை பத்தி எங்க முத்துக்கிட்ட பேசுறாங்கன்னா வீட்டுல பயங்கரமான பிரச்சனை இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.